கா த ஃபாரஸ்ட். ஆண்ட்ரியா நம்ம சின்ன கவுண்டர் படத்துல வர சக்கர கவுண்டரு, இல்ல வேட்டைக்காரன் படத்துல வர வேதநாயகம் இவங்கலாம் நடிச்சு, நாஞ்சில் டைரக்ஷன்ல சுந்தர் சி பாபு மியூசிக்ல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் பிலிம் தான் இந்த கா த ஃபாரஸ்ட். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா, ஆண்ட்ரியா வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருக்கிறாங்க. அவங்க நிறைய காடுகள், மலைகள்ல தங்கி அங்க இருக்கக்கூடிய இதை போட்டோ எடுக்கிறது அவங்களோட ப்ரொஃபஷனே. அப்படி ஒரு இடத்துக்கு போறப்ப ஒரு காட்டுல வந்து தங்கி போட்டோ எடுக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு 4 பேரு நம்ம பவுன்சர்ஸ் மாதிரி பிளாக் கலர் டி-ஷர்ட் பேண்ட போட்டுக்கிட்டு கன்னை வச்சுக்கிட்டு உள்ள இருக்க 2 பேரை காட்டுக்குள்ள 2 பேரை சுட்டு கொள்றாங்க. காட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் பாக்குறாங்களோ அப்படின்னு சொல்லி கொண்டுகிட்டே இருக்காங்க. டம்மு டம்முன்னு எல்லாமே பிஸ்டல்லாம் வச்சிருக்காங்க. யார் இவங்க? ஆண்ட்ரியாவுக்கு என்ன நடக்குது? என்னன்னே ஒண்ணும் தெரியல. இவங்க என்னன்னா கண்ணுல பட்ட எல்லாரையும் காட்டுக்குள்ள கொண்டுகிட்டு இருக்காங்க. சைக்கோவா? இல்ல இவங்க போலீஸா? என்ன யாரு இவங்க? இவங்கட்ட இருந்து ஆண்ட்ரியா தப்பிச்சாங்களா? தப்பிக்கலையா? இல்ல ஆண்ட்ரியா இவங்க கொன்னுட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் தான் இந்த கா த ஃபாரஸ்ட். படம் வந்து ஒரு ஸ்டார்ட்டிங்லயே படம் ஸ்டோரிக்குள்ள போயிருச்சு. பெருசா ரொம்ப டிலே எடுக்காம போயிருச்சு. ஆனா ஸ்டோரிய கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பயங்கர இன்டென்ஸா பயங்கர எதிர்பார்ப்போட தான் போகுது. இவங்க உள்ள போறாங்க. தேவையில்லாத காட்சிகள் எதுவும் இல்ல. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் குடுக்கறதுக்காக ஒரு சாங் வைக்கிறது, ஒரு பில்டப் காட்சி அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஓப்பனிங்லயே ஆண்ட்ரியா வந்துடுறாங்க. படம் அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிருது. ஆனா கண்டுபிடிக்கிறதுக்கே படம் கிளைமாக்ஸ் கிட்ட போயிருச்சு. ஓ இதான் ஸ்டோரி. இதுக்கு தான் இவங்க கொல்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதுக்கே படம் கிளைமாக்ஸ் கிட்ட வரைக்கும் போயிருச்சு. அது வரைக்கும் என்னதான் நடக்குது பாப்போமே. எதுக்கு தான் இவங்க கொல்றாங்க? என்னதான் பிரச்சனை இவங்களுக்கு? அந்த ஒரு மனநிலையில தான் நம்மள கொண்டு போகுது. படத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு காமெடி ட்ராக் இருக்கு. அதுவுமே ஒரு புது ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன் அவரு. சூப்பரா பண்ணியிருந்தாரு. கம்மியான சீனா இருந்தா கூட அவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே சிரிப்பு வந்துச்சு. படத்துல தேவையில்லாத காட்சி எதுவும் சொல்ல முடியல. தேவையில்லாம ஒரு பாட்டு வருது. இந்த இடம் லேக் ஆகுது. அப்படிலாம் இல்ல. ஒரு எதிர்பார்ப்புல தான் போகுது. அந்த எதிர்பார்ப்பு வந்து நமக்கு ஒரு பயங்கர சீட் எட்ஜான ஒரு சர்ப்ரைஸ் அதெல்லாம் இல்ல. படத்துல சர்ப்ரைஸ்லாம் கிடையவே கிடையாது. ஒரு பயங்கர சர்ப்ரைஸா நானே ஆடி போயிட்டேன். எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் அப்படிலாம் இல்ல. ஒரு டீசென்ட்டான ஒரு ஃப்ளோ இருக்கு. படத்தோட மியூசிக் ஸ்கோர சுந்தர் சுந்தர் சி பாபு வந்து பயங்கரமா அந்த சீன அந்த ஒரு மூட எப்படி என்ஹான்ஸ் பண்ணணுமோ அவரு மியூசிக் மூலியமா பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணிருக்காரு. அவரோட பங்கு இந்த படத்துக்கு பயங்கரமா இருக்கு. அந்த திக்கான தமிழ்ல பேக்ரவுண்ட்ல போடுவாங்கல்ல ஒரு மாதிரியான அந்த ஒரு இது அது சூப்பரா இருந்துச்சு படத்தை. படத்தோட என்ன பொறுத்தவரைக்கும் படத்துல நெகட்டிவ் அப்படின்னா படத்தோட சண்டை காட்சிகள் தான். எனக்கு சண்டை காட்சி பார்க்க சிரிப்பு தான் வந்துச்சு. சண்டை காட்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்க இந்த ஸ்லோ மூட ட்ரை பண்றேன்னு சொல்லி இந்த வீடியோ கேம்ல ஃபைட் பாத்திருக்கீங்களா? நம்ம குத்துறோம் அப்படின்னா அப்படி அப்படிங்க. இந்த வைஸ் சிட்டி கேம்ல அவன் நடப்பான்ல, நடக்கிறப்ப ஒரு ஜம்ப போட்டு நடப்பான்ல அவன். அந்த மாதிரி இருக்கு. கார தொறடா, குத்துடா அப்படின்னா அவன் குத்த மாட்டான். அப்படின்மா. அந்த மாதிரி இருக்கு. அதுதான் சிரிப்பு வந்துச்சு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மத்த எல்லாமே ஓகே டீசென்ட்டா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மட்டமா இருந்துச்சு அவ்வளவுதான். ரொம்ப என்னடா பண்ண தெரியாம வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன் இந்த இத மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான். மத்தபடி படத்துல எந்த விதமான அதாவது தவறான காட்சிகள், ஒரு வல்கரான கன்டென்ட் எதுவும் இருக்கா? எதுவும் 18+ அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்படி எதுவுமே இல்ல. குழந்தைகளோட பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா படத்த பார்க்கலாம். அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு கெட்ட வார்த்தைகள் வர்றது அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃபேமிலியோட பாக்குறீங்கன்னா தாராளமா பார்க்கலாம். படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது அவரவரோட தனித்தனியான ஒரு இண்டிவிஜுவல பொறுத்து தான். அது வந்துமே உதவும். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு ஆவரேஜான படம் தான். பிலோல ஒரு ஆவரேஜான படம் பார்த்த ஃபீல் தான். படத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஃபன் இருந்துச்சுன்னா இல்ல. ஒரு காமெடி ட்ராக் நீட்டா இருக்கு. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன். பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு. அடுத்தடுத்து முடிச்சு அவுத்துக்கிட்டே இருக்காங்க. பயங்கரமா இருந்துச்சு. சீட் எட்ஜ்ல உட்கார்ந்து படம் பார்த்தேன். அது இல்ல. ஒரு டீசென்ட்டான எதிர்பார்ப்பு படத்துக்கு இருக்கு. அது மாதிரி படம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பழைய படம்னு நினைக்கிறேன். ஏன்னா, அவரு சக்கர கவுண்டர் வந்து இறந்தே அவர் பேரு மறந்து போச்சு. அவரு அவரு இறந்தே கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கிட்ட ஆயிப்போச்சு. 2022லயே அவங்க இறந்துட்டாங்க அவங்க. அவரு இந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னா, படம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பழைய படம்னு நினைக்கிறேன். 2021, 20 டைம்ல பண்ணியிருப்பாங்க போல. படம் வந்து ரொம்ப டிலேவா ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டைம்ல. அது மாரி ஆண்ட்ரியாலாம் அப்படியே இருக்காங்க. இந்த ஏஜ்ங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு நகரவே இல்ல போல. அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு அந்த கியர். ஏன்னா, இந்த படத்துல காமிக்கிற இந்த போஸ்டரையும், 1000ல் ஒருவன் படத்துல வர அவங்க அந்த போஸ்டரையும் பார்த்தீங்கன்னா, 2ம் சேமா இருக்கு. 2க்கும் இவ்வளவு பெரிய டிஃபரெண்ட் இருக்குங்கிறதே யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கு. அந்த அதுல இதுலயும் அதே மாரி உள்ள ஒரு முண்டா பனியன போட்டுக்கிட்டு, ஒரு பேண்ட்ட போட்டுக்கிட்டு, அந்த கழுத்துல ஒரு இது மாரி போட்டுருக்காங்க. ஒரு லாக்கெட் மாரி ஒண்ணு, ஒரு கயிறு மாரி கட்டியிருக்காங்க. அப்படியே இருக்கு 2ம். அந்த அளவு ஏஜ் வந்து எந்த இதுவும் அப்படியே அவங்களோட பிசிக்க மெயின்டெயின் பண்றாங்க. ரொம்ப அப்படியே இருக்காங்க. படம் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் தான். இதான் எனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். இத தவிர்த்து நீங்க படம் பார்த்திருந்தீங்க, உங்களுக்கு இந்த விஷயங்கள் சூப்பரா கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க.
இல்ல ப்ரோ எனக்கு பெருசா பிடிக்கும் அந்த விஷயம் நல்லா இல்ல அப்படின்னா, எனக்கு ஒரு ஆவரேஜான ஃபிலிம் பார்த்தது தான். ஓகேவா? நான் பெருசா எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணி ஆன்டியா படம் நொறுக்க போகுது அப்படிலாம் போல நானு. அப்படிதான் பார்த்தேன். எனக்கு ஓகே. உங்களோட இந்த படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இது இப்போ உங்களுக்கு இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்னா, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்த நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்திருந்தா, அத சொல்லுங்க. நான் பார்த்துட்டு என்னோட ஹானஸ்ட்டா என்னோட ஜென்யூனான ஒப்பீனியன் ஷேர் பண்றேன். இது வந்து இந்த பெய்டு கன்டென்ட் ஒண்ணும் கிடையாது. நமக்கெல்லாம் நம்மள மாரி ஒரு ஒரு சிறுவனுக்கெல்லாம் YouTubeல இருக்கிற சிறுவனுக்கெல்லாம் காசு குடுத்துலாம் இது பண்ண மாட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு பிடிச்சுச்சா, பிடிக்கலையா, எனக்கு என்ன பிடிக்குது, பிடிக்கல அத கிளியரா சொல்லிருவேன். ஜஸ்டிஃபை பண்ணிருவேன். பிடிக்கல சும்மா பொத்தாம் பொதுவா, இது பிடிக்கல, ஏன் பிடிக்கல? பிடிக்கல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அது என்ன காரணம்? அதுக்கான தெளிவான ரீசன கரெக்ட்டா குடுத்துருவேன். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.